எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி ஏஎல் சூர்யா. சமீபமா ஒரு 2-3 நாள் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது. அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு பக்கம் பயங்கரமான ஆத்திரம், இன்னொரு பக்கம் ஆச்சரியம். இப்படி இருப்பாங்களா இந்த மாதிரி? ஏன்னா ஆர்டிஸ்ட நிறைய பேர் நான் ஹேண்டில் பண்ணியிருப்பேன். பிரபலமான பாடகர்கள் மற்றும் நடிகர்களோட பழகி இருப்போம். அப்ப யார் அந்த அதிசய தேவதைன்னு பார்த்தா வேற யாரும் இல்லை, நம்ம ஜெயம் ரவி இருக்காருல்ல. அதாவது இப்போ ரவி மோகன் பேரை மாத்திட்டு இருக்காரு. அதாவது எப்ப அவர் ஜெயம் ரவிய ரவி மோகன் பேரை மாத்தினாரோ, அது பேர்ல இருக்க ஜெயம், அந்த பேரை யாராவது மாத்துவாங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி ஜெயம் ரவின்னு இருக்கும்போது ஓரளவு படம் ஓடிட்டு இருந்தது. எப்ப ரவி மோகன் மாத்தினாரோ அப்பல இருந்து அவருக்கு குடும்பத்தில் மிகப்பெரிய குளறுபடி மற்றும் படங்கள்லயும் குளறுபடி. படம் பெருசா ஓடல. அப்போ அவருடைய டேஷ் டேஷ், நம்ம அந்த டேஷ் டேஷ்னே வச்சுப்போமே, அவர் காதலியா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா, அவங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலர்னு சொல்றாங்க. அதாவது ரவி மோகன் ஜெயம் ரவிக்கு அவங்க கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக வந்தாங்க. அதன் மூலமாக பழக்கம் ஏற்பட்டது. அப்படிதான் எங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தோம். அதற்கு பிறகு தெரியல, இப்போ அவங்க விலகிட்டு சொல்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த கென்னிஷா, கென்னிஷா இல்ல பன்னிஷா. ஏன்னா என்ன சொல்றது, மனுஷங்களை பேர் சொல்லி கூப்பிடலாம், பன்னிங்களெல்லாம் பேர் சொல்லியே கூப்பிடக்கூடாது. இந்த பன்னிஷா என்ன பண்ணிருக்குது, செப்டம்பர் 13, 2025ஆம் ஆண்டு இவங்க ஒரு சிங்கர் அப்படிங்கிறாங்க, பிரபல பாடகர் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு ஆங்கிலத்துல நடைபெற்ற ஏதோ ஒரு சேனல்ல ஏதோ ஒன்றும் புரியல எனக்கு. ஏன்னா நான் ஃபீல்டுல இருக்கேன், நான் எல்லாரையும் நான் உற்று நோக்குவேன், யார் யாரெல்லாம் பாடிட்டு இருக்காங்க பிரசன்ட். ஏன்னா எனக்கு தெரியும், நான் எஸ்பி பாலசுப்ரமணியம்ல இருந்து நித்யஸ்ரீல இருந்து பிரபல பாடகர்கள் வாணி ஜெயராம்ல இருந்து எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருப்பேன். எல்லாமே டவுன் டு எர்த், அவ்வளவு நல்லா பேசுவாங்க. எஸ்பிபி சார்லாம் அவ்வளவு நல்லா பேசுவாரு. நான் ரொம்ப சின்ன பையன் தான் அப்போ. அப்போ இந்த அம்மா என்னடா இது, யாரா இந்த அம்மாவை ஈவெண்ட்டுக்கு புக் பண்ணா? இந்த மாதிரி எந்த ஒரு சினிமால ஒரு பெரிய பிரபலமான பாட்டும் பாடல, எனக்கு தெரிஞ்சு பாடல. அப்போ யாரு இவங்கள புக் பண்ணா? எவ்வளவு பெரிய விஷயம் இவங்களை புக் பண்ணது அப்படின்னு அந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு எனக்கு என்ன சொல்றது, அதாவது அநியாயத்துக்கு தட்டி கேட்பேன், குரல் கொடுப்பேன். என்னுடைய பாணியே பாத்தீங்கன்னா ரெகுலர் யூடியூபர் மாதிரி நான் அன்னைக்கு ஜெயம் ரவி ஒரு மாசம் முன்னாடியோ 1.5 மாசம் முன்னாடியோ குடும்ப பிரச்சனை சார்பாக அவர் இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு, என் பசங்களை பார்க்க விடுறது இல்ல, 50 லட்சம் செலவாகுது அப்படி இப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரெகுலரா அந்த யூடியூபர் பண்ற மாதிரி நான் போடவே மாட்டேன். அதாவது எனக்கு தோணணும், இந்த விஷயத்துக்கு நம்ம குரல் கொடுக்கணும், நாம தட்டி கேட்கணும் இதை. ஏன்னா யாரா இந்த பூனைக்கு மணி கட்டுவான்னு சில பேர் திமிர் பிடிச்சி அலைவாங்கல்ல, அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்கெல்லாம் எனக்கு மாட்டணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். மாட்டுறது மாட்டுறானுங்க, அங்க போய் ஏப்ப சாப்பாட்டே மாட்டுறானுங்களே, நம்ம கிட்ட மாட்டணும். மாட்டினா இருக்குது தொக்கு, நம்ம எப்படி வைப்போம்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த பனிஷா செப்டம்பர் 13, 2025ஆம் ஆண்டு துபாயில இந்த பன்னிஷாவை மெர்லின் அப்படிங்கிற ஒரு துபாயோட ஆர்கனைசர், அவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் துபாயில போய் செட்டில் ஆயிட்டாங்க, கணவரோட போய் செட்டில் ஆயிட்டாங்க. 2 பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு 17 வருஷம் இந்த குடும்ப வாழ்க்கையை பிரேக்கப் ஆகி அவர்கள் இந்த மாதிரி டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கதா சொல்றாங்க. டைவர்ஸ் ஆயிடுச்சான்னு தெரியல. அவங்க ஷீ இஸ் அ வெரி குட் ஆர்கனைசர். நானும் பார்த்தேன், நிறைய ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க துபாயில. சக்சஸ்ஃபுல் ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் மற்றும் பிரபலமானவர்கள்லாம் வச்சு நிறைய ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பேங்க் எம்ப்ளாயி, பேங்க்ல வேலை பார்த்துருக்குறாங்க, நல்ல படிச்ச ஒரு பெண்மணி. பாத்தீங்கன்னா அதற்கு பிறகு கொரோனாக்கு அப்புறமா என்னவோ தெரியல, அவங்க ஃபுல் டைமா பேங்க் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அந்த மெர்லின்ங்கிறவங்க ஈவெண்ட்ல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் இந்த பனிஷாவை செப்டம்பர் 13, 2025 துபாயில நடக்க போற ப்ரோக்ராமுக்கு புக் பண்ணிருக்காங்க. புக் பண்ணி பார்த்தா பயங்கரமா அந்த பொண்ணு சாவடிச்சிட்டு இருக்குது. அதாவது என்ன பாட்டு இதெல்லாம் ஏன் புக் பண்ணாங்கன்னும் போது அவங்க ஏதோ கருமாவா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா அவங்க செப்டம்பர் 13, 2025க்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த ப்ரோக்ராமுக்கான தொகை பேசப்பட்டதாகவும், அதாவது கென்னிஷாவை பாத்தீங்கன்னா 9 லட்சம் ரூபாய் பேசியிருக்கதா சொல்றாங்க. அக்ரிமெண்ட் அனுப்பி அக்ரிமெண்ட்டுக்கும் சைன் அவுட் பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. கெனிஷா சைன் அப் பண்ணியாச்சு, 4 lakhs அட்வான்ஸ் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க மெர்லின்.
அதற்கான ப்ரூஃப் எல்லாமே காமிக்கிறாங்க. ஒரு மாசம் முன்னாடி இவங்க ஏதோ கெனிஷாவை மீட் பண்ணணும் இல்ல போன்ல பேசணும்னு அவங்க மேனேஜர் சொல்லும் போது இந்த மாதிரி இல்ல அவங்க துபாய்க்கே வந்திருக்கிறாங்க, நீங்க வந்து நேராவே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது நேரா போய் மீட் பண்ணிருக்காங்க, டின்னர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த பனிஷாக்கு யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்னு தெரியல. ஏன்னா நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியும் சரி அரசியலும் சரி விஷ ஜந்துக்கள் பாம்புகள் அப்படியே வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாம நம்ப முடியாத வகையில நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி கதைகளை கேட்கும் போதுதான் இப்படிலாம் ஒரு மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பா இருந்தது இந்த வீடியோ பண்றதுக்கே. சரின்னு பேசிட்டே இருந்திருக்காங்க. அப்போது இந்த மாதிரி அவங்களுடைய பர்சனலான விஷயம் அவங்க இது மாதிரி பேர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி உங்களுக்கு டைவர்ஸ் இது மாதிரி வந்து சரியில்லை அப்படி இப்படின்னு வந்து இவங்க சொன்ன உடனே அவங்க வந்து கொஞ்சம் மெல்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஓகே அவங்க வந்து நம்பிட்டு இருக்காங்க. எப்படி இதெல்லாம் அவங்களால சொல்ல முடியுது அப்படின்னு அவங்க வந்து மெர்லின் கேட்கும்போது, நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர், நான் ஒரு சைக்காலஜிஸ்ட், நிறைய பேரை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்க துபாயிலே கூட பெரிய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு பெரிய பெரிய ஆட்கள், என்னோட ஃபீஸ் ரொம்ப ஹை, அவங்களுக்கு நீங்க வந்து எனக்கு வந்து லிங்க் பண்ணி விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அதற்கான 15% கமிஷன் கொடுத்துருவேன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு பெரிய ஆச்சரியம், ஒரு ஹீலிங்காகவும் இருந்திருக்கு. ஏதோ யாரு கொடுத்த இன்ஃபர்மேஷனோ தெரியல, ஆனா அவங்க எல்லாமே தகவல் எல்லாமே சொன்ன உடனே நீங்க வந்து இப்போ கவுன்சிலிங்க்கு நீங்க வந்தீங்கன்னா நான் இன்னும் ஹீல் பண்ணிடுவேன் உங்களை அப்படின்னு சொல்லி நாளைக்கு மார்னிங் நீங்க என்னோட கவுன்சிலிங்க்கு நீங்க வாங்க, அதற்கான ஃபீஸ் வந்து ஒரு சிட்டிங்க்கு பாத்தீங்கன்னா 1 lakh அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சைக்காலஜிஸ்டா பாத்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஹீலரா பாத்தீங்கன்னா நான் பல பேரை ஹேண்டில் பண்ணியிருப்பேன். இதர் விஷயமாக பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் இந்த மாதிரி வந்து யாருக்கிட்டுமே சொல்லாத கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, இப்படி கிரிட்டிக்கலான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பெரிய பெரிய கிளைண்ட் வந்து நீங்க நினைக்கக்கூடிய பெரிய கோடீஸ்வரர் எல்லாம் நான் பார்த்திருப்பேன். அதற்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஈர்ப்பு வேணும். எப்படியோ ஒரு காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து அந்த கவுன்சிலிங் நான் நிறைய இப்போ வரையும் பண்ணிட்டே இருக்கேன். அப்போ பார்த்துருப்பேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வந்து 1 lakh கேட்ட உடனே அவங்க வந்து ஒர்க் இருக்கு, ஏதோ இல்லை எனக்கு மனசுல சரியா படல, நான் ஈவெண்ட் தான் நாம வந்து புக் பண்றதுக்காக போனோம், அதனால எதுக்கு தேவையில்லாம நாம வந்து போக்கஸை வந்து நம்ம வந்து இது டைவர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேணாம், இப்போ ஈவெண்ட்டுக்கு புக் பண்ணோம், ஈவெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் வந்து அதுக்கு நான் ஏதோ தெரியல நான் போகல, நான் அவாய்ட் பண்ணிட்டேன், எனக்கு வேற மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். அவங்க எனக்கு 2 வாட்டி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணோன்னு நான் அப்போ சொல்லிட்டேன் நான் அவங்கள்ட்ட. அப்பவே அவங்க பயங்கரமா கோபம் ஆயிட்டாங்க. ஹியர் ஆஃப்டர் யூ டாக் டு மை மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டாங்க பயங்கரமா. அதாவது என்ன சொல்றது, சைக்காலஜிஸ்ட் அந்த பொண்ணு பனிஷா வந்து ஸ்பிரிச்சுவல் ஹீலரு, அந்த மூஞ்சிய பார்த்தாவே சில பேர் மூஞ்சிய பார்த்தால வாந்தி வரும்னு. ஆன்மீகவாதிகள் ஞானிகளுக்கெல்லாம் சில பேரை பக்கத்திலே தூரமாவே போடான்னு விரட்டி விட்டுருவோம், சிச்சி சனியை வராது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அந்த மூஞ்சிய பார்க்கும் போதே இந்த ரவிக்கு இப்போ எப்படி சொல்றது, இந்த ரவி மோகன் நடிகருக்கு 2 ஜந்துக்களை பத்தி இந்த வீடியோ பேசுறோம் நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு எப்படி சொல்றது, ஜெயம் ரவி எல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா சமீபமா அவர் வீட்டுல நீலாங்கரை வீட்டுல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது அவங்க வீட்டுல வேலை செய்யற ஆட்கள் வந்து ஏதோ பொருட்களை திருடிட்டாங்க, பணம் திருடிட்டாங்க, நகையை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷனுக்கு வந்து 7:30 மேல 7:30, அதாவது சொல்றது கெட்டதுக்கு மேல கெட்டது நடக்குது அப்படின்னா அவனுக்குள்ள ஏதோ ஒரு சம்திங், ஒரு ஃபால்ட் இருக்கு, ஏதோ ஒண்ணு விஷயம் சரியில்லை. ஆல்ரெடி ஆரத்திக்கும் ஜெயம் ரவிக்கும் பர்சனல் ப்ராப்ளம், அதுக்குள்ள நான் வர விரும்பல. இத்தனைக்கும் ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட, சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட அவங்க வந்து கவுன்சிலிங்லாம் போயிருக்காங்க, எனக்கு அதெல்லாம் தெரியும். ஆனாலும் நான் அதுக்குள்ள நான் கிளற விரும்பல, நான் சரி தூரமா இருப்போம். ஏன்னா 2 பேருக்குமே வந்து பார்த்தா ஒரு ஒரு ஈவன் மைண்ட் கிடையாது. அவங்க வந்து ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்றது, ஜெயம் ரவி ஒரு கதை சொல்றாரு, அவங்க வந்து சுஜாதா விஜயகுமார் வந்து அவங்க வந்து ஒரு கதை சொல்றாங்க. 2 பேருமே வந்து நியாயம்னு சொல்ல மாட்டேன், அதுக்குள்ள நான் போகவும் விரும்பல. அப்ப பார்த்தா இவங்க இந்த 1 lakh இந்த ஃபீஸ் கொடுக்காம இந்த கவுன்சிலிங் வராம இருந்தது என்னமோ தெரியல. இந்த பனிஷாவுக்கு பயங்கரமான கோபம் வந்து அப்படியே பயங்கரமா வரும் போல் இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்குது வேற, நான் யாரு தெரியுமா அப்படின்னு. நம்ம வந்து யாருன்னே நமக்கு தெரியல, உண்மையிலேயே நம்ம யாருன்னே தெரியல வச்சுக்கோங்களேன். மானம் போகட்டும், எல்லாம் பேசி டாரா கீழ்ச்சாதான் ஒருத்தனும் கூப்பிடக்கூடாது, இன்னும் 2 பேர் என்ன மாதிரி வந்து கூப்பிட்டு வச்சு 2 தலையில கொட்டினா வச்சுக்கோங்களேன் சரியாயிடும். அதுக்கப்புறமா அந்த அம்மா இருக்கிற இடம் தெரியாம பூனை மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. பண்ண உடனே பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டா, இந்த பனிஷா வந்து பயங்கரமா சாவடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. அந்த பனிஷாவுக்கு அவங்க வந்து
பாத்தீங்கன்னா லக்ஸரியா ரூம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி 15 lakhs கேட்டிருக்கான். அதாவது பேசும்போது அக்ரிமெண்ட் ஆஸ் பர் அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 13, 2025 அவங்களுடைய கோ ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சிங்கர்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் போடணும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா திடீர்னு இந்த மாதிரி இந்த கவுன்சிலிங்க்கு வராத காரணத்தினால என்னவோ தெரியல, என்னோட இது வந்து 9 lakhs நான் ஒத்துக்க முடியாது, 15 lakhs தான் வந்து இது பண்ண முடியும், 15 lakhs சொல்லுங்க, நான் வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ அது அவங்க மெர்லின் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இல்ல ஆஸ் பர் அக்ரிமெண்ட் 9 lakhs தான் சைன் அப் பண்ணியிருக்கோம், நீங்க வந்துட்டு நான் 4 lakhs அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், 15 lakhs என்னால வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடியாது. அவங்க ரொம்ப வந்து ஒரு தன்மையா தான் பேசியிருக்கிறாங்க. வந்து இப்ப நான்லாம் ஹேண்டில் பண்ணா வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவேன். ரொம்ப நல்லவனுக்கு நல்லவன், கோரமானவனுக்கு வேற கோரமான முகத்தை காட்டுவோம். இந்த மாதிரி வந்து இந்த பனிஷாக்கெல்லாம் ஒரு வழி ஆகிடுவோம். இது வந்து சொல்றேன், போக போக சொல்றேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வேணாம் சார் நம்ம வந்துட்டு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கோம், கேன்சல் பண்ணிக்கலாம், எனக்கு வந்து ப்ரோக்ராம் எனக்கு வந்து எனக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது, அதனால நீங்க வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே ஓகே பேமெண்ட்டை வந்து நீங்க ரிட்டர்ன் பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே ஒரு 1 week டைம் கொடுங்க, நாம வந்து பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்லியிருக்காரு. கரெக்டா 1 week ஆகுது. ஆன உடனே பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, இந்த பனிஷாவோட பாய் ஃப்ரெண்ட் டேஷ் டேஷ் வந்து 1 week ஆன பிறகு பாத்தீங்கன்னா அவங்க பணம் கிடைக்கும்னு பார்த்தா பணம் கிடைக்கல. அதுக்கு பதில நம்ம நடிகர் ரவி இருக்கார்ல, ஜெயம் ரவி வந்து போன் பண்ணியிருக்காரு. யாருக்கு? மெர்லினுக்கு போன் பண்ணி, பெரிய நடிகர்ல, சரி போன் பண்ணி இந்த மாதிரி ஏதோ அவங்க வந்து அப்செட்ல வந்து இது மாதிரி வந்து இது பண்ணிருப்பாங்க. ஏன்னா இவனும் நடிகன்ல பயங்கரமா நடிச்சிருக்கான். இவனும் வந்துட்டு இவனையும் கொட்டணும்னுவேன், இவனுக்கு படமா இவனுக்கு கொட்டுன்னு கொட்டணும். இந்த சம்பவத்தை கேட்கும் போதே எனக்கு ரத்த வெறி ஏறிச்சு. எனக்கு வந்து இவனுங்கெல்லாம் வந்துட்டு நிக்க வச்சுட்டு இப்படி பாய உருவாங்கல்ல, அது மாதிரி பாய உருவி இண்டஸ்ட்ரியை விட்டு ஓட விட்டுறணும். கோடி விட சம்பளம் வாங்குறான்ல, அந்த கொழுப்பு வேற எதுவும் கிடையாது. உருவிட்டோம்னா ஓட விட்டோம்னா சரியாயிடும். அப்போ இந்த மாதிரி இல்ல ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க, நான் வந்து இது பண்ணி சொல்லிட்டேன், நானு ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம், அதனால இது மாதிரி ஆஸ் பர் என்ன ஷெட்யூல் போட்டீங்களோ அது மாதிரி ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணலாம், அவங்க பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த ஆள் சொல்லிட்டு இருக்கான். சொன்னதன் பேரல்ல அவங்க எவ்வளவு பெரிய நடிகரு, அவரே லைனுக்கு வந்து இது மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலா கொஞ்சம் பேசின உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் ரூம் 1 lakh எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் போட்டுருக்காங்க. அந்த ரூம் வந்துட்டு 5 star ஹோட்டல்ல. கார் பாத்தீங்கன்னா டிராவல்ஸ் வந்துட்டு BMW லக்ஸரி கார் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. வந்து செப்டம்பர் 13 ப்ரோக்ராம், 12ஆம் தேதி வந்தாச்சு, வந்துட்டாங்க சொல்றாங்க. செப்டம்பர் 12 11 தெரியல. வந்துட்டு இவங்க ரிசீவ் பண்றதுக்கு ஹோட்டல்ல நிக்கிறாங்க. மெர்லின் வந்து அவ இந்த பன்னீஷா இருக்கால, இந்த பன்னிக்குட்டி, அவ என்ன பண்ணிருக்கா வந்து ஜெயம் ரவிக்கும் 2 பேருக்குமே சேர்த்துதான் ரூம் வந்து புக் பண்ணிருக்காங்க. ஜெயம் ரவி ஈவெண்ட்டுக்குலாம் வரல. ஸோ அவங்க வந்து ஃபுட்ல இருந்து எல்லாமே வந்து அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்க சொல்றாங்க டிக்கெட்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ண சொன்னாங்க, ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு, வேணும்னே 4 மணிக்கெல்லாம் வந்து புக் பண்ண சொன்னாங்க, கேன்சல் பண்ண சொல்லுவாங்க, அவ்வளோ லாஸ் ஆச்சு, இருந்தாலும் நான் பண்ணேன், சரி பண்ணணுன்றதுக்காக நான் பண்ணேன் அப்படின்றாங்க. அவ்வளோதையும் பொறுத்துட்டு அவங்க ரிசீவ் பண்ண போனா கார் வந்து இவங்க துபாயில இருந்து வந்துட்ட பிறகு ஹோட்டல்ல வந்து காரை விட்டு இறங்கி இந்த பன்னிக்குட்டி என்ன பண்ணிருக்கிறா, திமிரு பிடிச்ச பன்னிக்குட்டி, அவங்க பெர்லின் நின்றுட்டு இருக்காங்க, எல்லாம் ஓப்பன் கேமரா வந்து துபாய் வந்துட்டு பாத்தீங்கன்னா நேரா போய் இந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, அதை வந்து நெத்தி பொட்டுல வச்சு அப்படியே பயங்கரமா அழுத்தி 1 வாரத்துக்கு வலின்றாங்க. அப்படியே பயங்கரமா வெறி பிடிச்சி அப்படியே வந்து என்னன்னு சொல்லிட்டு ஒரே ஃபவுல் லாங்குவேஜ், நீ யாருன்னு நினைக்கிற, எவ்வளவு நினைக்கிற, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். முதல்ல வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலருக்கு முதல்ல வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும், வேற யாராவது சைக்கியாட்ரிஸ்ட் அனுப்பணும், விட்டு அப்படியே பயங்கரமா இது பண்றது. இது வந்து நடிகர் ரவி மோகன் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. எல்லாரும் பாக்குறாங்க. அப்படியே வந்து செக்யூரிட்டி பார்த்துட்டு விட்டுருந்தா அடிச்சிருப்பாங்க என்ன. வந்து அந்த அளவுக்கு வெறி பிடிச்சு, நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க, நான் யாரு தெரியுமா, யாரு இந்த பொம்பளைன்னு தெரியல, பன்னிக்குட்டி யாருன்னு தெரியல, அவ விளக்கண்ண பார்த்தனா வந்துட்டு செருப்பை கழட்டி அடிச்சிருவாங்க. செக்யூரிட்டி சொன்ன உடனே அப்படியே விலகி போயிட்டு உள்ள போன பிறகு ரவி அந்த தத்தி மாடு, அவன் பேரு இனிமே தத்தி மாடெல்லாம் வந்து ஹீரோ எல்லாம் வந்து வரணும், நான் வந்து வரணும் அதிகாரத்துக்கு இருக்குது, இவங்கெல்லாம் தத்தி மாடுலாம் வந்து வாங்கலாம் இருக்குது. வந்துட்டு பாக்குறான் அந்த பொம்பளை அவ்வளவு ஃபவுல் லாங்குவேஜ் யூஸ் பண்றான், அவ்வளவு கேவலமா கெட்ட வார்த்தைகள் அவ்வளவு பேசுறா.
உன் வாயை திறந்தாவே நாத்து அடிக்குது, கப் அடிக்குது, அதான் உன் புருஷன் வந்து ஓடி போயிட்டான். அதான் வந்து இப்போ நீ வந்து இந்த ஈவெண்ட் பண்றனாவே நீ ப்ராஸ்டியூஷன் தான் நீ பண்ற, நீ ப்ராஸ்டியூஷன் பண்ணி தான் இந்த ஈவெண்ட்டே பண்ற. அவன் என்ன பண்றான்னு தெரியல, அவன் முகர கட்டையை பார்த்தாவே தெரியுது அவன் என்ன பண்ணுவா. அவ எப்பேற்பட்ட பொம்பளை அந்த பன்னிஷா வந்து என்ன பண்ணுவான்னு அவளை பத்தி நான் வந்து ஒண்ணுமே சொல்ல வேணாம், ஞானிகள் தான் அந்த பண்ணி என்ன பண்ணுன்னு தெரியும். அந்த பண்ணி சொல்லுது நீ ப்ராஸ்டியூஷன் தான் பண்ற அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து மனசே உடஞ்சு போயிட்டேன். நான் அந்த அளவுக்கு நான் வந்து அந்த அளவுக்கு பேசிட்டு ஆவேன் இந்த மாதிரி என்னால் அது ஜீர்ணிக்கவே முடியல சரின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நான் வந்து சரி அது ப்ரோக்ராம் வந்து நம்ம கமிட் பண்ணபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். என்ன பண்ணிருக்கேன் அந்த பொம்பளை, அதை விட்டு அடுத்த நாள் ஈவெண்ட் நடக்க போகுது. காலையில இருந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியா போட்டிருக்கா. இந்த இதுக்கு வந்து நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு 7 மணி ப்ரோக்ராமுக்கு நான் கலந்துக்கல, இந்த ப்ரோக்ராம்ல ஆர்கனைசர் இப்படிலாம் பண்றா அப்படிலாம் பண்றான்னு பயங்கரமா புழுகி தள்ளிட்டு இருக்கா. ஸ்டோரி போட்ட உடனே பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் அவங்க வந்து சொல்றாங்க WIT அப்படின்னு ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அந்த குரூப்ல இருந்து வந்து வீடியோ நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் ஆகுது. இந்த மாதிரி கெனிஷா என்ன வந்து இது மாதிரி சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி இந்த ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கல, அந்த ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கல, அப்படி இப்படின்னு பயங்கரமா வந்து மெர்லின் உன்னை பத்தி பேசுறா அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி க்ரௌடு குறைஞ்சு போச்சு. சரி இவங்க வரமாட்டாங்க ப்ரோக்ராமுக்கு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க மெர்லின். அந்த சமயத்துல பார்த்தா என்ன நினைச்சாலும் தெரியல, இந்த பன்னிஷா வந்து ஒருவேளை ப்ரோக்ராம் ஈவெண்ட் அட்டன் பண்ணலன்னா நாம இந்த பணத்தை, ஏன்னா இன்னொரு 5 லட்ச ரூபா வேற வந்தோடனே கொடுத்துட்டாங்க. 4 lakhs ஆல்ரெடி அட்வான்ஸ் பண்ணியாச்சு, வந்த உடனே ஒரு 5 லட்ச ரூபா வேற கொடுத்தாச்சு. இந்த பணத்தை நாம வந்து ரிட்டர்ன் பண்ணுவா என்னன்னு சொல்லிட்டு நான் பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு இருக்கா. எங்க பெர்ஃபார்ம் பண்ற இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கா. வந்துட்டு என்ன பண்ணிருக்கா வந்து மெர்லினை கூப்பிட்டு, ஆர்கனைசரை கூப்பிட்டு, அவங்க பொண்ணுலாம் இருந்திருக்குது, பயங்கரமா பேசியிருக்கா அவங்க பொண்ணெல்லாம் ஏதோ இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. உடனே நீங்க மன்னிப்பு கேட்கணும் என்கிட்ட, நீ மன்னிப்பு கேட்டாதான் வந்து நான் இந்த ப்ரோக்ராமை நான் வந்து இது பண்ணுவேன், நான் வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து மன்னிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மன்னிச்சது இல்லாம இந்த மாதிரி வந்து ரொம்ப கை கூப்பி மன்னிக்கணும், என்னுடைய எல்லாருடைய என்னோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு இந்த கீபோர்டு வாசிக்கிறவர் எல்லாருக்கிட்டையுமே நாங்க வந்து என் பேர்ல தப்பு, நம்ம மன்னிச்சுக்கன்னு வந்துட்டு எல்லார்ட்டையும் நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னோன்னா அந்த மன்னிப்பையும் அவங்க கேட்டிருக்காங்க. திமிரு பிடிச்ச கொழுப்பு பிடிச்ச இந்த பன்னிகளுக்கு எல்லாம் இருக்குது இப்போ வந்து பாக்குறேன், நான் கண்ணால பாக்குறேன். நான் வந்து என்ன செய்வேனாவா, எனக்குன்னு ஒரு பாணி இருக்கு, அதை வந்து நான் சொல்லவே மாட்டேன். பயங்கர ஆத்திரத்துல தான் இருக்கேன் நான். என்ன சொல்றது, அதுவும் ஒரு பெண்ணுக்கு வாயில நாத்தம்ன்ற, நீயே ஒரு நாத்தம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கெனிஷா வந்து வாயத்தம் தான் நாத்தம் அடிக்கிறது, உன்னை வந்து பேசினாவே நாத்தம்னு, நீ ஒரு நாத்தம், இன்னும் கேவலமா பேசுவேன் நானு. சரி மரியாதை நிமித்தமா சரி வேணாம், எல்லாரும் இருக்காங்க, தனியா நம்ம கச்சேரியை தனியா வச்சுப்போம். யாருக்கு, தத்திமாடு ரவிக்கும் தனியா வைப்போம், இந்த பன்னிஷாவுக்கும் தனியா வைப்போம் சரின்னு சொல்லிட்டு மன்னிப்புலாம் கேட்டாச்சு. அதற்கு பிறகு அந்த அம்மா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்த நாள் டிக்கெட் போட, கிரிக்கெட் ஸ்டேடியத்துல வந்து இப்போ கிரிக்கெட் நடந்திருக்கு. அதுக்கு டிக்கெட்டும் யாரு, வெகங்கட்ட வந்து மெர்லின் கிட்டே வந்து பணம் கொடுத்து அவங்க டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதையும் வாங்கிக்கிட்டு ஜென்மம் என்ன ஜென்மமோ தெரியல, அது நானா எப்படி சொல்றது, ஜோத்தாலே அடிச்சிருப்பான் வந்து, அங்க ஜோத்தாலே அடிச்சே விரட்டிருப்பான் அந்த பொம்பளைய வந்துட்டு, அவனையும் விரட்டியிருப்பேன். இந்த ரவியா அவனா தத்திமாடு, அவனையும் விரட்டியிருப்பேன் வந்து. தத்திமாடு பாக்கட்டும், இண்டஸ்ட்ரி எல்லாம் பாக்கட்டும், மானம் போகட்டும், இப்பதான் ஆரம்பம் அவனுக்கு வந்து. அழுகுறானா, அதெல்லாம் வந்து என்ன சொல்றது வந்து, என்ன அந்த பொம்பளை பேசுறா, பார்த்துக்கிட்டு ரசிச்சிட்டு இருக்கான் இந்த தத்திமாடு வந்து. நான் கேட்பேன் மெர்லின்னு அவங்க சுத்தி இருக்கவங்க கேட்பேன், 4 சாத்த வேண்டியதானே இவங்களாம், ஏன் வந்து பாத்துட்டு இருக்கீங்க. பாத்தீங்கன்னா டிக்கெட்டும் போட்டு கொடுத்தாச்சு, அந்த டிக்கெட்டையும் வாங்கிக்கிட்டு அவன் அந்த டிக்கெட்லயே வந்துட்டு கிரிக்கெட் மேட்சும் போய் பார்த்துட்டு, அன்னைக்கும் ஸ்டோரி சாடிஸ்ட் வந்து அன்னைக்கும் வந்து ஏதோ ஸ்டோரி போட்டிருக்குது, அதை போட்டுட்டு அப்புறம் டெலீட் பண்ணிட்டு இருக்குது. அது வந்து அது சாடிஸ்ட் தானே, அது டெலீட் பண்ணிட்டு இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட வந்து 1 வருஷம் கிட்ட ஆக போகுது. இப்போ ஜூன் ஜூலை வந்து வச்சுக்கோங்க, ஆகஸ்ட் செப்டம்பர், இன்னும் 10 மாசம் ஆக போகுது. இப்பதான் அந்த நியூஸ் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. இது நாள் வரைக்கும் தெரியல. ஒரு பிரபல ஒரு சேனல்ல நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. ஒரு இப்ப என்ன சொல்றது, இவங்கெல்லாம் என்ன ஒரு எப்படி சொல்றது, எஸ்பிபி எல்லாம் அவ்வளோ ஒரு கிரேட் சிங்கர். நான் ஒரு சின்ன பொடியன், அந்த சமயத்துல எப்படி என்கரேஜ் பண்ணுவாருங்கிறீங்க. ஒரு ரெக்கார்டிங் பாடி கொடுக்கறதா இருந்தா அவ்வளோ கோஆபரேட்டிவா வந்து பாடி கொடுப்பாரு. அதாவது ஒரு கலைஞன் வந்து அவங்க வந்து ஒரு ஆர்கனைசர் வந்து அடுத்த வாட்டி கூப்பிடணும். இப்ப என்ன ஆகுது, எங்களை மாதிரிலாம் ஆள் சேர்ந்தோம்னா அந்த பொம்பளை யாரு விட்டாலும் உதைப்போம். அந்த பொம்பளைய யாரு கூப்பிட்டாலும் அவங்களுக்கும் வந்து என்ன சொல்றது,
ஒரு மண்ணும் சூடு சொரணையெல்லாம் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த ஆர்கனைசர்லாம் இனிமே இந்த மாதிரி கூப்பிட்டாங்க அப்படின்னா. ஏன்னா ஆர்கனைசர்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு எப்படி சொல்றது, அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ஸ்க்கு உங்களை கூப்பிடணும், நீங்க வந்துட்டு வளரணும். அப்ப எஸ்பிபி சார்லாம் வந்து சார், சின்ன பையன் சார், நித்யஸ்ரீலாம் ரொம்ப மரியாதையா கேட்டு ஓகேவான்னு கேட்டு பாடுவாங்க. வாணி ஜெயராம்லாம் எவ்வளவு பெரிய சிங்கர், அவ்வளவு மரியாதை ரெஸ்பெக்ட் சார், சின்ன பொடிய மரியாதையா பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட்லாம் எங்க, இந்த மாதிரி பண்ணி குட்டிங்கலாம் எங்க? இவ்வளவு நடந்துட்டு அவங்க காசுலயே வந்து சாப்பிட்டுட்டு வெக்கங்கடை ஜென்மங்க போயிட்டு இருக்குது. 4 நாள் ஸ்டே பண்ணிட்டு வந்து கிளம்பிடுச்சுங்க. அந்த பன்னிக்குட்டியும் அந்த தத்திமாடும் கிளம்பிட்டாங்க. தத்திமாடு ரவி அவங்க 2 பேரும் கிளம்பிட்டானுங்க வந்து. சோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ என்ன துபாயில ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே கேமரா கம்ப்ளீட்டா. நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க தமிழ்நாடு மாதிரி நீங்க வந்து நல்ல இப்போ பணக்காரனுக்கு ஒரு ரூலு, இப்போ நீங்க வந்துட்டு போலீஸ் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க, இது வந்துட்டு ஏழைகளுக்கு ஒரு மாதிரி ஹேண்டில் அப்படிலாம் கிடையாது. துபாயை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிக்டான கவர்மெண்ட். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டிஃபமேஷன் கேஸ் போட்டாங்க. யாரு, இந்த கெனிஷா மேல டிஃபமேஷன் கேஸ் போட்டு 2 டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காங்க. ஒரு டிஃபமேஷன் கேஸ்ல வந்து மெர்லின் வந்து ஜெயிச்சுட்டாங்க. கெனிஷாக்கு அகேன்ஸ்டா வந்துடுச்சு. ஏதோ 1.5 லட்சம் ரூபாய் ஃபைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பத்தாது, அந்த பொண்ணை தூக்கி உள்ள தூக்கி, அந்த பணியை தூக்கி உள்ள தூக்கி வச்சாதான் என்ன சொல்றது, அவளுக்கு சரியான தண்டனையே உள்ள தூக்கி வைக்கணும். ஏன்னா சிவகார்த்திகேயன் மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து எந்த பிரச்சனையும் கொடுத்தது கிடையாது இது வரைக்கும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்தது கிடையாது. அதான் சொல்றது, பூவோட சேர்ந்த நாரும் மணக்குன்ற மாதிரி இந்த மாதிரி கண்ட கழுசடைகள்லாம் வந்து, இந்த கழுசடைகளை ஏன்டா கூப்பிட்டோன்னு நாமளே சில டைம் வந்து நம்ம கர்மா என்ன பண்ணும், செருப்பால நம்மளை அடிச்ச மாதிரி வந்து ஒரு பாடத்தை கொடுக்கும். அப்படிதான் இந்த மெர்லின் அவங்களுக்கு வந்து இந்த பாடத்தை கொடுத்துருக்கான்னு தெரியல இந்த பண்ணியால வந்து. ஆனா இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஆர்டிஸ்டோடைய நன்மதிப்பை இந்த மாதிரி சில ஜென்மங்களால அந்த ஒரு கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். எல்லாமே இவங்க இப்படிதான் இருப்பாங்களா, இவங்க இப்படிதான் அரகண்டா பிஹேவ் பண்ணுவாங்களா, அதாவது கடவுள் மாதிரி இவங்களுக்கு நினைப்பா, இவங்கெல்லாம் வந்து டவுன் டு எர்த்தே கிடையாதா, இவங்கெல்லாம் கூப்பிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சிருவாங்க. இந்த மாதிரி கழுசடைங்களால பல பேருக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை இழப்பார்கள். ஆனா உண்மைதான். அதாவது சொல்றேன், யூ கேனாட் வேர் த மாஸ்க் ஃபார் a லாங் டைம். நீங்கள் முகத்திரையை வெகு நாள் போட்டு கொண்டிருக்கவே முடியாது. நல்லவங்களும் இருக்காங்க இங்க, கெட்டவர்கள் இந்த மாதிரி வந்து கோரமானவர்கள்லாம் இருக்கிறாங்க. யாரு இவ, ஸ்பிரிச்சுவல் ஹீலரா, கவுன்சிலிங்கா, சைக்காலஜிஸ்டா? முதல்ல போய் நீ கன்சல்ட் பண்ணு. முதல்ல அந்த பனிஷாவா நீ போயிட்டு முதல்ல நல்ல சைக்கியாட்ரிஸ்ட பார்த்து நீ ஒரு கவுன்சிலிங், பல கவுன்சிலிங் எடு. அதற்கு பிறகு நீ பாடாம போ. நீ என்ன பாட்டை பாடி தொலைச்சிருக்கியோ அதை நான் கேட்கவும் விரும்பல. இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உலக நாடுகள்ல பல நாடுகள்ல ஆர்கனைசர்ஸ் இருப்பீங்க. இந்த மாதிரி இந்த கெனிஷா, இந்த பன்னிஷா, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட யாருமே கூப்பிடக்கூடாது. அதுதான் அவளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பனிஷ்மெண்ட். யாரு ஒருத்தரும் லோக்கல் ஈவெண்ட்ல கூட அவளை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க கூடாது. அதுதான் அவளுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. ஏன்னா திமிர் பிடித்தவர்கள் என்ன சொல்றது, கோடி கூட சம்பளம் வருது, ஏதோ அந்த தத்திமாடு ரவி இருக்கிறதுனால நான் யாரு தெரியுமா, நீ யாருன்னே தெரியாது, நீ தெரியவும் கூடாது, நீ தொலைஞ்ச. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா வந்து ஒரு 5 அறிவு படித்த ஏதோ ஒரு ஜந்துன்னு தான் சொல்லுவேன். யாரு தெரியுமா அப்படின்னு. எவ்வளவு பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கோம்ல ஒரு ஆர்கனைசருக்கு. எப்படி சொல்றது, ஒரு தமிழ் கலாச்சாரம் உடைய ஒரு பற்றுடைய ஒரு எப்படி சொல்றது பேஷனா எடுத்துட்டு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசர் பண்றாங்க அப்படின்ற போது, எனக்கு கூட ஃபேஸ்புக்லாம் நிறைய ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து பல நாடுகள்ல இருப்பாங்க. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம பேசுறதை வச்சு நாளைக்கு நம்மளை கூப்பிடலாம். ஸோ நாம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவங்கள வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி அவங்களோட நம்ம கோஆபரேட் பண்ணாதான் ஈவெண்ட் நல்லா போகும், சக்சஸ்ஃபுல்லா போகும், ஸ்பான்சர்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. அப்பதான் எங்களை போல ஆர்டிஸ்ட்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். திரும்ப திரும்ப கூப்பிடணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரிலாம் நீங்க வந்து சேட்டை பண்ணிட்டீங்களோ, ஒரு வாட்டி நீங்க சேட்டை பண்ணலாம், முடிஞ்சிருச்சு சோழி. இப்போ அதான் சொல்லிட்டேன், என்ன மாதிரி பேசுவாங்க, ஸ்ப்ரெட் ஆகும் இண்டஸ்ட்ரியில. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மீடியாவை பொறுத்த வரைக்கும் நல்லது வேகமா பரவும், கெட்டது அதை விட வேகமா பரவும். சினிமாவில் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு குண்டூசி விழுந்தா கூட கடகட நியூஸ் ஆயிடும். மீடியால நியூஸ் வேகமா பத்த ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ பண்ணணும்னு எனக்கு தோன்றதுக்கான காரணமே, மெர்லின் சொல்ல எனக்கு பயங்கரமான, எனக்கு வந்து உச்சகட்ட கோபம். ஏன்னா நான் ஒரு சப்போர்ட்டிவான பர்சன். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ், நானும் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்றது சிங்கர்ஸோட கோஆர்டினேட் பண்ணி நிறைய வந்து விஷயங்கள் பண்ணியிருப்பேன். அப்போ எனக்கு ஒரு குரல் கொடுக்கணும். இந்த ஒரு எப்படி சொல்றது, இந்த அநியாயத்துக்கு, இப்படி ஒரு அநியாயம் நடந்ததுக்கு ஒரு குரல் கொடுக்கணும் தான் இந்த பதிவே.
தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக